இந்த கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இந்த கோதுமை ரவை கிச்சடியை கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இதுக்கு நான் 400 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 to 7 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி இது நல்லா வதங்கினதும் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கேரட், 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் பச்சை பட்டாணி. உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி இதை நல்லா வதக்குங்க. வெஜ்ஜஸ்லாம் ஓரளவுக்கு வெந்ததுமே இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ ரவை எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கணும். நான் 400 கிராம் எடுத்திருக்கனால 3 சொம்பா ஊற்றிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்த கோதுமை ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை ரவை மாதிரி கட்டியெல்லாம் கட்டாது, அடி பிடிக்காம கிளறிட்டே இருந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு கெட்டியான பதம் வந்ததும் ஃபைனலாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ஸ்டமக் ஃபில்லிங்காக ஒரு டிஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கோதுமை ரவை கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். as well as நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.